guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் ரவா கேசரி எப்படி வீட்லயே ஈஸியா பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் ரவா கேசரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் கேசரி பவுடர், ஏலக்காய், முந்திரி, சுகர், நெய், ரவா. ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட் ரவா கேசரி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய், 1/2 டம்ளர் ரவா போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes ரவாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6 டீஸ்பூன் நெய், நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ்டட் ரவாவை இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ரவா கேசரி கிடைக்கும். ஒன்ஸ் ரவா வெந்தோன்னு 3/4 டம்ளர் சுகர், 4 to 5 minutes நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். லைட்டாக பவுடர் பண்ணி 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் கடாயில் 2 டீஸ்பூன் நெய்யில் 6 முந்திரியை வறுத்துட்டு இப்போ ரவா கேசரியில் ஆட் பண்ணிட்டா சுவையான இன்ஸ்டன்ட் ரவா கேசரி ரெடி. இந்த வீடியோவில் நான் சொன்ன ஸ்வீட் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.